தப்பான சம்பவம். ஆனால் யாரோட இடித்தான்னு தெரில. ஓ, அவன் அங்கே உட்காந்துருக்கான், இவன் இங்கே உட்காந்துருக்கான். ஏய் சொல்கிறேன், இவ்வளோ தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு. என்னென்னா, நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு பெங்காலி பசங்க, அப்புறம் பாகிஸ்தான்காரங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பசங்க நம்மளே மாதிரி ரைடர்ஸ் தான். சாப்பிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனாங்க. எங்களுக்கு முன்னால் கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஒரு 20 நிமிஷம் கழித்து போகிறோம். ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் கொண்டு போய் வண்டி இடிச்சிட்டான். அவன் ஆர்டர் எடுக்க எல்லோரும் சேர்ந்து முன்னால் போனவங்க தான். பசங்க எல்லாருமே சேர்ந்து அப்படி முன்னாடி போவாங்க பார்த்திங்களா. அப்படி போகும்போது ஒரு காரில் இடிச்சிட்டான். என்ன சொல்ல, அவன் அப்படியே இடிச்சிட்டு கீழேடாக்கா. அப்போ தான் சாப்பிட்டு போகிறான். எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டான். பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. ஸோ கவனமாக வண்டி ஓட்டுங்க. இங்கேயும் சரி, இந்தியாவிலையும் சரி, பைக் ஓட்டுறதா இருந்தால் ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. ஸோ இந்த வேலைக்கு வரலாமான்னா உங்களோட தனிப்பட்ட விஷயம், அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் எனக்கு ஓகே, நான் வந்து இங்கே என்னால் சர்வே பண்ண முடியுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். கரெக்டாக 4 மணிக்கு நம்ம செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போ லாகின் பண்ணுற ஏரியாவில் யார்முக் தான் லாகின் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நேற்று போனோம்ல அதே இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா அங்கே தான் நல்ல ஆர்டர் இருந்துச்சு. இன்றைக்கும் அங்கே ஆர்டர் இருக்குன்னு சொல்லி ஒரு நப்பாசையில் போகிறேன். பார்க்கலாம். நேற்று நம்ம வந்து 14 ஆர்டர் எடுத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுக்குன்னு தெரில. ஸோ நேற்று நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 ரியாலுங்க, சாரி 1080 ரியாலுங்க. இந்த 1080 ரியாலுங்கிறது டிப்பு, சரிங்களா? சேலரி நம்மளுக்கு வேறு. நேற்று நம்மளுக்கு கிடைச்ச டிப் மட்டும் பார்த்திங்கன்னா 53 ரூபா 50 சென்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் 1080 ரூபா எவ்வளவோ நேற்று நம்மளுக்கு டிப் மூலமாக கிடைச்ச காசு. ஸோ இன்றைக்கி எவ்வளோ கிடைக்குன்னு தெரில. ஏங்க உண்மையில இது ஒரு டேஞ்சர் சோடாக தான் இருக்கும்னு நினைக்கங்க. நேற்றுமே நீங்கள் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்றுமே இதில் தான் ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடந்திருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு காரை பாருங்க. ஐயோ, ஃப்ரெண்டில் ஒன்றுமே இல்லைங்க. அதில் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அந்த போர்டே போய். நேற்று இதே இடத்துல இன்னொரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கமந்து கிடந்துச்சு. இதுவும் கமந்த நிலையில தான் கிடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். வண்டியில் ஏற்றிட்டான் நம்ம வரத்து நோட்டி. ஸோ எப்போ நடக்கிறது தான் நம்ம பார்க்கலன்னா தான் ஆச்சரியம் ஒரு நாளாவது. ஸோ இப்போ தான் ஒரு கடையில் இருந்து சரி ஆடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து பார்த்தேன். இன்ட்ரோவே கொடுக்கலாங்க நான் இன்னும். அதனால் இப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்தில் இருந்துங்க இந்த வீடியோ. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம். இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களோட லவன் சப்போர்ட்டோட. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்ப்பேன், வெளிநாட்டு வேலைக்கு யாராவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். அதுவும் அப்ராட் ஜாப்ஸ் மட்டும்தான். ஸோ இந்தியாவிலே ஜாப் கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது. பட் அப்ராட் ஜாப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட யாராவது சொன்னாங்கன்னா அதை பற்றி லைட்டாக விசாரிச்சுட்டு நம்ம அதை வந்து இன்ஃபர்மேஷனாக போடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை அவங்க ஃப்ரெண்ட் வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்ப்பேங்கிறவனுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். மறக்காமல் அவனுக்கு அனுப்பிவிட்ருங்க. ஓகே மக்களே, டைம் என்னென்னா 6:30 ஆகுது. நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் சாப்பிடலைங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன வேலை இருந்துச்சு, ஆமாம் இன்றைக்கி ஒரு 2 வீடியோ மட்டும் எடிட் பண்ணி இது பண்ணாமல் விட்டுருந்தேன், ஃபுட்டேஜ் அட்டாச் பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எந்திரிச்ச உடனே உட்காந்து அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் சாப்பிடலை. இப்போ நம்ம ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து பார்த்திங்கன்னா வெல்கமில் உட்காந்துருக்காப்புல, வெல்கமில் உட்காந்துருக்காப்புல. ஸோ இப்போ அங்கே தான் போகிறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டேன், ஐடியா லாக் அவுட் பண்ணிட்டேன்னா இந்த கேப்பில் ஏதாவது ஒரு ஆர்டர் இருந்தாலும் அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு அவர் சாப்பிடலை, எனக்குமே பசிக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு நேரமாக நல்லா அடிக்கணும் பார்த்தீங்களா சாப்பாடு. அதனால் யார் இவன் எனக்கு பின்னாலே ரொம்ப நேரமாக வந்துட்டு இருக்காங்க அடித்து. நான் எப்படிலாம் போகிறேன்னா அவனும் அப்படியே வாரான் பின்னால் உண்டாய். ஸோ இதே கலர் தான். எனக்கு பின்னால் வர வண்டி தான் முன்னால் நிற்கிற வண்டியும் சேம். இதுதான் என்னோட ஹீரோ. எல்லாருக்கும் ஹீரோ தான் ஹீரோவாக இருப்பான், எனக்கு வில்லன் தான் ஹீரோ. இவனை வில்லன் கூட சொல்ல முடியாதுங்க, இவன் கடவுள். ஒபிட்டோ உச்சிகா. ஸோ ரீசெண்டாலாம் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக நான் நருட்டோ சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
ஆனால் அந்த சீரீஸ் பார்க்குறது வேற, அனுபவிக்கிறது வேற. ஒரு கதையை வாசிக்கிறதுக்கும் அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ நாளாக சீரீஸ் பார்ப்பேன், பிடிக்கும், ஆனால் உள்ளே போனால் கிடையாது, சீரீஸ்க்குள்ளே போனால் கிடையாது. பட் இப்போ அந்த சீரீஸை ரிட்டன் திரும்ப பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையான ஹீரோ வந்து ஒபிட்டோ தான். ஸோ கஷ்டமே இல்லாத ஒரு உலகம், வறுமே இல்லாத ஒரு உலகம், அப்படி ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவன் எப்படி கெட்டவனாக இருக்க முடியும்? நல்லவனாக தானே இருக்க முடியும். அப்போ இவன் நல்லவன் தானே. ஸோ அதுதான். ஸோ எத்தனை பேருக்கு ஒபிட்டோ பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத தாண்டி ஒன்று ரீசெண்ட் என்னோடய ஃபீலிங்ஸ், என்னோடய ப்ரோக்கன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மெடிசனாக இருக்கிறதுனா இந்த ஒபிட்டோ உச்சிகா தான். அவரோட வலிக்கு முன்னாடி நம்மளோட வலிலாம் ரொம்ப கம்மி தாங்க. மழை பெய்யும்னு பார்க்கும், பெய்யவே இல்லை. ஆனால் என்ன இந்த கிளைமேட் நல்லா இருக்குது. தம்பி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கம்மா. கீழே வரைக்கும் வரணும்னு ஆசைப்பட்டோங்க, ஆனால் நேற்று வர முடியல. நம்மளை நேற்று அந்த லைன்லேயே பிடிச்சி அப்படியே கொண்டு போயிட்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நேற்று நம்ம கொஞ்சம் ஓரளவு கீழே வரணும்னு நினச்சோம், ஆனால் இன்றைக்கி அடித்து விரட்டி விட்டுருச்சு. போடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு கிங்டம் டவருக்கும் கீழே அனுப்பி விட்டுட்டு. ஸோ இது வந்து ஒரு பில்டிங்கு. ஸோ இந்த பில்டிங் வந்து முக்கோண ஷேப்பில் இருக்கும். இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய நான் பார்த்த வரைக்கும் நிறைய ரீல்ஸ் ஸ்டேட்டஸ்லலாம் வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்லி இந்த பில்டிங்கை போட்டிருப்பாங்க. இது வந்து பிரமிடு மாதிரி இருக்கும், சென்டரில் ஒரு பால் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம போய் பார்க்கலாம். இதுக்கு கீழே போய் டிக்கெட் ஒன்று உண்டு, அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே உச்சியில் போய் பார்க்கலாம். ஆனால் இதை விட கிங்டம் டவர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 79 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு 1400 அந்த சம்திங் இருக்கும் அந்த ஒரு டிக்கெட்டு. அதை எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஸ்கை பிரிட்ஜ் அது பேர். இவ்வளோ கீழே வந்துட்டுன்னா ஆர்டர் வரல. எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க 7 மணி நேரத்தில். ஸோ இதுதான் அந்த கிங்டம் டவர். ஸோ இதுக்கு மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம டோட்டல் ரியாத்தை பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்கும். ஆனால் டோட்டல் ரியாத்தை பார்க்க முடியுமான்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும். அந்த மேலேருந்து பார்க்கும்போது 2 சைட்லேருந்தும் பார்க்கும்போது 360 மாதிரி இருக்கும். அருமையாக இருக்கும். நான் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன் இங்கே வந்து. ஃப்ளோருமே பார்த்திங்கன்னா 100 ஃப்ளோர் நினைக்கிறேன் மேலே வரைக்கும். அருமையான ஒரு இடம் அது. ஆனால் நல்ல காசு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். மேலே போய் கீழேருந்து போகும்போதே நல்லா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு போகலாம். ஆனால் ஒரு நல்ல ஒரு வியூ வந்தாச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் கழித்து வந்தாச்சு இங்கே பைக்கில். இதில் ஒரு கீழே ஒரு மால், இங்கேயும் ஆர்டர் வரும். ஆனால் நமக்கு வரல. ஒரு ஆர்டர் வர ரிஜெக்ட் பண்ணிட்டேங்க. என்னென்னா இங்கேருந்து இன்னும் கீழே போக வேண்டியிருக்கு. இன்னும் கீழேனா அது ரொம்ப கொடூரமானது. உடனே அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். ஸோ ஒரு கொடூரமான ஒரு ஆக்சிடெண்ட் போல், தரமான சிறப்பான சம்பவம். ஆனால் யாரோட இடித்தான்னு தெரில. ஓ அவன் அங்கே உட்காந்துருக்கான், இவன் இங்கே உட்காந்துருக்கான். ஏய் யாரோட சண்டை போட்டிங்க? யாரோட சண்டை போட்டிருக்கான்? என்னாச்சியா? பைக் இல்லையா? பைக் இல்லை, அந்த காருக்காரனா அவனும் நினைக்க. சரி அது அந்த ட்ரக்கும் அந்த காரும் நினைக்க. எத்தனை வண்டி நின்றுச்சு கர 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 கரன்னு.